ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜேஆர். என்னது, தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அரசியல் விட்டு போறாராமா? அதே போல விஜய் அவர்கள் வந்து தமிழக அரசையும் மத்திய அரசையும் வெளுத்து வாங்கினாரா? என்னப்பா தலையும் வாழை இல்லாம மொட்டையா சொன்னா எங்களுக்கு என்னப்பா புரியும் சொல்றீங்களா? விளக்கமா இந்த ரெண்டு விஷயத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த தம்பியோட ஒரே தாழ்மையான வேண்டுகோள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க பொண்ணான கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள், எனக்கு அரசியலே வேணாம்ப்பா, எனக்கு அரசியலே வேணாம், தெரியாம இந்த அரசியல் தெரியாம இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வந்துட்டேன், நானு சும்மாவே குத்திட்டு குறைச்சிட்டு இருந்தா ஒருத்தர் எவ்வளவுதான் தாங்குவாங்க? இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துல இப்ப இருக்காரு அவரு. இது காரணம் வந்து வெளி கட்சியில இருந்து மட்டும் இருந்தா பரவாயில்லைங்க, உள்கட்சியில இருந்த தலைவர்கள் நோண்டிட்டே இருந்தா அவரு என்ன பண்ணுவாருங்க? அவரு அது எவ்வளவு அழகா டீசெண்டா வெளிப்படுத்திருக்காருன்னா, நான் லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போயிட்டு மேல் படிக்க போறேன், தமிழ்நாட்டை விட்டு இல்லையா இந்தியா விட்டே நான் போறேன்யா, அப்படி அவரே சொல்ல வச்சிட்டீங்களாப்பா தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள். இவர் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முக்கியமான ரெண்டு காரணங்கள் என்னன்னா, அதிமுக முதல்ல இவரை எதிர்த்தது. ஒரு அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணது அதிமுக தலைவர்களும் பிடிக்கல, தமிழகத்துல இருக்கிற பிஜேபி தலைவர்களும் பிடிக்கல. அதிமுக தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி தலைவரா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நாங்க வந்து பிஜேபியோட எந்த காரணத்தோட்டும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. தமிழகத்தில் இருக்கிற பிஜேபி தலைவர்கள் இப்ப ரெண்டு கேங்கா செயல்படுறாங்க. அது நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெளிவா தெரியுதுங்க. ஒரு கேங்க அண்ணாமலை எதிர்த்தும், ஒரு கேங் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாவும் இருக்காங்க. அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிற கேங் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தான்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு 10-15 தொகுதினா கைப்பற்றி இருப்போம், மத்தியில் நம்மளுக்கு ஓரளவுக்கு மெஜாரிட்டி வந்திருக்கும், இதுக்கு முழுக்க காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் சொல்றாங்க. அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ற இன்னொரு கேங் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி வந்து தனி பெருங்கட்சியாவை தமிழகத்தில் வளர்றதுக்கு அவர் எடுக்கிற முடிவு தாங்க இதெல்லாம், இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்கது, இதை நம்ம ஆதரிக்கணும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபியில் இருக்கிற பழந்தலைவர்கள் எல்லாம் ஒரு கேங்காவும், புதிய தலைவர்கள் எல்லாம் ஒரு கேங்காவும் சொல்லி ரெண்டு கேங்கா இருக்காங்க. அண்ணாமலை அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி மூத்த தலைவர்கள் கொடுக்குற குடைச்சல் தாங்க முடியாம பிஜேபி தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுல என்ன டீசெண்டா எழுதியிருக்காருன்னா, எனக்கு இந்த தலைவர் போஸ்ட்ல வேணாம், நான் ராஜாவனம் பண்றேன், நான் அரசியலை விட்டு முழுமையா விளங்குறேன்னு சொன்னார்னா அவருக்கும் அசிங்கம், கட்சிக்கும் அசிங்கம்னு சொல்லிட்டு, அதனால அவர் அரசியல் இருந்தும் கட்சி பொறுப்புல இருந்தும் விலகுறேன்னு சொன்னா அசிங்கமாயிடுமேன்னு சொல்லிட்டு டீசெண்டா அவரு லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில மேல் படிக்க போறேன், அதனால அவர் கொஞ்ச நாளா எனக்கு அரசியல இருந்து ஒரு பிரேக் வேணும்னு சொல்லிட்டு தலைமைக்கு எழுதியிருக்காங்க. கட்சி தலைமை இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருப்பா, இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் முடிவு எடுக்காத, நம்ம என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நம்ம தீர்க்கமான முடிவு எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை கூட்டிட்டு பழையது போல கட்சி பணிகளை வந்து தொடங்குன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. வருநாட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருப்பாரா இல்ல தமிழ்நாட்டுல தலைவரா இருப்பாரா. ஒரு நியூஸ் சொன்னி அது ஓகேப்பா, ரெண்டாவது ஒரு நியூஸ் சொன்னியே, விஜய் அவர்கள் வந்து மத்திய மாநில அரசு சாடி இருக்காங்களே, அது என்னப்பா கேக்குறீங்களா? அதையும் பார்த்துருவோம் இந்த வீடியோல. விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியிலிருந்து இந்த வருஷம் 10வது 12வது இந்த வருடம் நடந்த தேர்வுல சாதித்த மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகையும் ஊக்கத்தொகையும் தந்து பாராட்டு விழா ஒன்று நடத்தினாரு. இது ஒன்று முதல் தடவை இல்லை, போன வருஷம் ஒன்று நடத்தினாரு, இது 2வது வருஷம். இது இந்த விழால தான் மத்திய மாநில அரசை வெளுத்து வாங்கினார் அவரு. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டு அரசு என்ன குத்தம் சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருட்கள் வந்து ஈஸியா கிடைக்குது, அதனால வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப கெட்டு போறாங்க, தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருட்களும் வந்து ஈஸியாகவும் மலிவாகவும் கிடைக்குது, அதை வந்து கட்டுப்படுத்த வந்து தமிழக அரசு வந்து தவறிவிட்டுருச்சு, தமிழக அரசுக்கு இது பெரிய தோல்வின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. தொடர்ந்து பேசுற நேரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவரும் படித்த தலைவரும் இப்போதைக்கு இல்லை, காலியாக இருக்கு, போகிற போக்கில் அப்படியே என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் சீக்கிரமா நீங்கள் வந்து ஒரு நல்ல படித்தவரும் அரசியல் தலைவரை கொண்டு வர வேணும், அவரை கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்கு, நீங்கள் அதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து தமிழகத்தை ஆளும் திமுக அரசு தான் தாக்குன மாதிரி தான் தெரியுது. அதே போல மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க கொண்டு வந்த நீட் தேர்வு வந்து மிகப்பெரிய தவறு, அது வந்து ஏழை எளிய மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நீங்க செய்யற துரோகம், அது நீங்க கொண்டு வந்த நீட் தேர்வு வந்து மேல்குடி மக்களை தான் டாக்டர் ஆக்கும் தவிர கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்த தேர்வால எந்த காரணம் தொட்டு அவங்களால டாக்டர் ஆகிற கனவே வர. நேரடியா குற்றம் சாட்டுறது மட்டும் இல்லாம கல்விக் கொள்கையை வந்து மத்திய அரசு கையில் எடுக்காம அந்தந்த மாநில அரசு கையில கொடுக்கணும். அதே போல சின்ன வயசுல இருந்து ஸ்டேட் போர்ட்ல படிச்சு எக்ஸாம் எழுதின பசங்களை வந்து ஸ்டேட் சிலபஸ்ல படிச்ச பசங்களை வந்து என்சிடிஆர் சிலபஸ்ல எக்ஸாம் வச்சு அது நியாயமா? அது உங்களுக்கு தர்மமாக தெரியுதா? உடனே வந்து கல்விக் கொள்கையை வந்து மாநில அரசு கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு நீங்க உடனடியாக சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. நீட் எக்ஸாமில் வந்து இவ்வளோ பெரிய குளறுபடி நடந்திருக்கு, அதனால எங்களுக்கு நீட் எக்ஸாம் மேலே நம்பிக்கையே இல்லை, அதனால உடனடியாக நீங்கள் நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணணும். அதே போல் தமிழ்நாடு சட்டசபையில் கொண்டு வந்த நீட் எக்ஸாம் கேன்சலேஷனான மசோதாவை வந்து முழுமையாக ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதில் நம்மளுக்கு கிளியராக தெரியுது விஜய் அவர்களோட அரசியல் பிரவேசம் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு அரசு தப்பு செஞ்சால் நேரடியாக கேட்பேன்,
மத்திய அரசு தப்பு செஞ்சா நேரடியாக கேட்பேன், யார் தப்பு செஞ்சாலும் நேரடியாக கேட்பேன் நான். எனக்கு இந்த கட்சி அந்த கட்சின்னு பாகுபாடு இல்லை, எந்த கட்சி தப்பு செய்யுதோ அந்த கட்சியை நேரடியாக குற்றம் சாட்டுவேன்னு சொல்றாரு அவரு. இது ஒரு நல்ல தொடக்கமாக தான் நம்மளுக்கு தெரியுது. இது நம்ம இன்னும் தொடர்ந்து இருந்து பார்ப்போம் அவரோட அரசியல் பிரவேசம் எப்படி இருக்குன்னு. இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். பாய் ஃப்ரம் JR.